இந்த டிவிகே வைஷ்ணவியோட விஷயத்தை வந்து திட்டமிட்டு திமுக மிக பெரிதாக ஊதி அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அஜெண்டா செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தெரியாம தான் இன்றைக்கு வந்து இணையதளத்தில் இந்த 200 ஊப்பிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு இன்றைக்கு நாளுக்கு நாள் மக்களால் போற்றக்கூடிய வகையில் 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கும் மக்களுக்கும் இடையான தொடர்பு, மக்கள் பிரச்சனைகள், தலைவர் இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள், இதை பற்றியெல்லாம் மக்கள் வந்து பேசிவிடக்கூடாது. முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற பேரில் கிளப்பிவிடக்கூடிய கதைகளையும், கூட்டணி தொடர்பான கட்டுக்கதைகளையும், உள்ளுக்குள்ள வந்து இவருக்கு சண்டை, இவருக்கும் பிரச்சனை, இவரை போட்டு கொடுத்தாரு, அவர் இவரை போட்டு கொடுத்தாரு போன கட்டுக்கதைகள் எல்லாமே இது போன்ற விஷயங்களை செய்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது, கட்டமைப்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு என்பது போல திட்டமிட்ட ஒரு பரப்புரையை வந்து அஜெண்டாவாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது திமுக. பல இடங்களில் கட்சிக்காரங்களே வந்து சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க? இது மாதிரி வந்து பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறாங்க. எந்த நிர்வாகி சொன்னாங்க நீங்க சொல்லுங்க? நிர்வாகிகள் இந்த பொறுப்பு போடுறதுக்கு நம்ம சேனல்லே நம்ம பல தடவை பேசியிருக்கோம் பிரதர். நீங்க பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இது வரைக்கும் வந்து மக்கள் இயக்கத்திலேயோ ரசிகர் மன்றத்திலேயோ எதுலையுமே இருந்தவங்க கிடையாது. இப்போ திடீர்னு வந்துட்டு எனக்கு இந்த பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அந்த பதவி கொடுக்கல அப்படின்ன உடனே வெளியில வந்து பணம் கேட்குறாங்க, என்னை மிரட்டுறாங்க, சாதியை பார்க்குறாங்க, மதத்தை பார்க்குறாங்க, என்னை ஒடுக்குறாங்கன்னு பேட்டி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு இந்த பெண்ணுடைய நிர்வாகி விஷயத்துலேயே அப்படியே நடந்திருக்கு. என்ன நடந்தது? பெண் நிர்வாகி சத்யான்னு அதான் இதுதான் சொல்கிறேன். இவர்கள் என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். எப்படி தூண்டி விடப்படுறாங்கன்னு நம்ம இந்த பேட்டர்னை பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கட்சி ஆரம்பித்து பல நாட்கள் கழித்து கடந்த ஒரு 6 மாதமாக தான் இவங்க வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக ஆன்லைனில் சேர்ந்துட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க எந்த பொறுப்புலையும் கிடையாது. சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க, தன்னை ஒரு பேச்சாளராக காமிச்சிக்கொண்டு, தன்னை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கான மீட்டிங் நடக்கிறோம், இல்லை வந்து ஒரு விழா நடக்குதுன்னா அதில் வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கவும் அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. இவங்க பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறாங்க. பேசும்பொழுது அவர்களுக்கு சால்வை அணிவித்து அந்த மாவட்ட செயலாளர் மரியாதை செலுத்தியது எல்லாமே இணையதளத்தில் அவங்களே வீடியோவாக பதிவேற்றி இருக்கிறாங்க, ஃபோட்டோக்கள் இருக்குது. அதே போல் வந்து அந்த மாவட்டத்திற்கு பொதுச் செயலாளர் வந்து ஒரு விழாவுக்காக போகும்போது அவரையும் சந்திக்கிறாங்க, அவரும் வந்து வாழ்த்துறாரு, அந்த சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துறாரு, இது நடக்குது. ஆனால் பின்னாடி வந்து அந்த விழாவில் வந்து சந்திக்கணும் அனுமதி கேட்டால் எனக்கு அனுமதி கூட கொடுக்கலன்னு ஒரு பொய்யை பரப்புனவங்க அவங்க.